தேனீக்கள் இல்லை என்றால் இந்த உலகம் 2 ஆண்டுகளுக்கு மேல் இயங்காது என்பது சூழலியல் விஞ்ஞானிகளின் கருத்து. தேனீக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உணவு சேகரிக்கும் வழக்கம் கொண்டவை. தேனீ வளர்ப்பின் மூலம் நேரடியாக கிடைக்கும் வருமானத்தை விட நமக்கும் சுற்றியுள்ள விவசாயிகளுக்கும் மகரந்த சேர்க்கை மூலம் கிடைக்கும் உற்பத்தி பெருக்கம் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். அந்தந்த சீசனில் கிடைக்கும் மலர்களை பொறுத்து அவற்றின் வாசனை மற்றும் சுவையுடன் தேன் கிடைக்கும். இத்தகைய தேனீ வளர்ப்பை பற்றி சக்சஸ்ஃபுல் இயற்கை விவசாயி திரு ராஜசேகர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தேனி பெட்டி. தேனியில் வந்து மலை தேன், அடுக்கு தேன், கொசு தேன் அப்படின்ற நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் வந்து இது அடுக்கு தேன் அப்படிம்பாங்க. இது இந்த மாதிரி பெட்டிகளில் சேம்பர்ஸில் வளர்க்கக்கூடிய தேன். இந்த மாதிரி தேனில் வந்து 2 வகையான தேன் இருக்கும். இந்தியன் பி, இட்டாலியன் பி. இட்டாலியன் பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாக்ஸும் பெருசாக இருக்கும், தேனியோட சைஸும் பெருசாக இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்மளுடைய தட்பவெட்ப சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படின்றதுனால இந்திய தேனீக்களை தான் எல்லோரும் பரிந்துரைக்கிறாங்க. இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சேம்பர், மேலே ஒரு சேம்பர் இருக்கும். கீழே உள்ள பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த தேனீக்காகவும் அதோட குஞ்சுகளுக்காகவும் விட்டு வச்சுருவோம். நம்ம அதுலேருந்து நம்ம தேன் எடுக்க மாட்டோம். இப்போ அந்த தேன் போகுது இல்லையா, அந்த தேனி போகிற தேனியோட காலில் எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பூக்கள்லேருந்து மகரந்தம் எடுத்துகிட்டு வரும். அதனால அந்த காலில் மஞ்சள் கலர் இருக்கும். பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த தேனி வகைகள் வந்து பாதுகாப்பானது தான் அப்படின்னா நம்ம சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து தேனீக்கள் எதுவும் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை அமைப்பு உள்ள ஒரு தொப்பி. இது மூலமாக முகத்தில் தேனீக்கள் கொட்டுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். தேன் எடுக்கும்போது எப்போவும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் எந்த வேலை செய்யும் போதும் அதுக்காக இருக்கக்கூடிய உபகரணங்கள் இதெல்லாம். தேனி பெட்டியிலேருந்து தேன் எடுக்கும்போது ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். இந்த பாக்கு ஸ்மெல், சிகரெட் ஸ்மெல், தண்ணி ஸ்மெல்லு, ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் இது எதுவுமே கொண்டுட்டு அங்கே போகக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது. தேனிக்கு அந்த வாசம் எல்லாம் பிடிக்காது. தேனி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேனி இல்லை அப்படின்னு சொன்னால், தேனிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும் அப்படிம்பாங்க. சராசரியாக ஒவ்வொரு தேனியும் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போய் உணவு தேடும். அதுக்காக உணவு தேடி நமக்கும் அந்த உணவை கொடுக்கும். ஸோ இந்த தேனிப்பட்டியிலேருந்து நம்ம தேனுங்கிற ஒரு வருமானத்தை எடுக்கிறோங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தேனி மூலமாக மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு சராசரியாக ஒரு 30% மகசூல் நமக்கு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து தோப்பில் உள்ளவங்களுக்கு அப்படி இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவங்களுக்கு அந்த மகசூல் அதிகரிக்கும். இது பேர் வந்து ஸ்மோக்கர். இந்த ஸ்மோக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த புகையை அந்த தேனி கூட்டில் செலுத்தும் போது அந்த தேனி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மயக்க நிலைக்கு போயிடும். ப்ளஸ் வந்து அந்த கூட்டோட அடிப்பக்கத்துக்கு போயிடும். நம்ம கூட்டோட மேல் பக்கத்தில் மேலே உள்ள சூப்பர் சேம்பர் அப்படிங்கிறதுலேருந்து தான் தேன் எடுப்போம். அப்போ அந்த ஃப்ரேமுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம தேனியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம அந்த தேனி ஃப்ரேம் எடுத்து அதுலேருந்து தேன் எடுத்துக்கலாம். நம்ம இது நொச்சி இலை. நொச்சி இலை வந்து பொதுவாக பூச்சிகளுக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. அதனால் அந்த இலையை போட்டிருக்கோம், அந்த வாசத்துக்காக போட்டிருக்கோம். இப்போ அந்த ஸ்மோக்கர் போட்ட உடனே அந்த தேனி எல்லாமே இப்போ கீழே உள்ள சேம்பருக்கு போயிடும். இப்போ மேலே உள்ள சேம்பர்லேருந்து மட்டும்தான் நம்ம எப்போவுமே தேன் எடுப்போம். ஏன்னா கீழே உள்ள சேம்பரில் உள்ள தேன் அதோடைய அந்த புதுசாக வெளியே வரக்கூடிய தேனி குஞ்சுகளுக்கு அந்த புழுக்களுக்காக உள்ள ஆகாரமாக தான் கீழே உள்ள சேம்பரில் உள்ள தேன் இருக்குது. இப்போ அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய தேன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பூக்களுக்கு ஏற்ற மாதிரி தேன் கிடைக்கும் நமக்கு. மல்டி ஃப்ளோரல் ஹனிம்பாங்க, எல்லா விதமான பூக்கள்லேருந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கிறது வருஷம் முழுக்க பூ இருக்கக்கூடிய ஒரு மரம். அதனால் பெரும்பாலும் தென்னை மர தோப்புகளில் தாராளமாக நீங்கள் தேனி பெட்டி வைக்கலாம். இது மகரந்த சேர்க்கை மூலமாக உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். இதில் நிச்சயமாக இதை பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு 2ஐயும் கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த தேன் எடுக்கிற ரொட்டேட்டர் மிஷினில் வச்சு நம்ம இப்போ தேன் எடுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கு தேனி வகைகளில் இந்திய தேனி, இத்தாலிய தேனி அப்படின்னு 2 வகை சொல்லுவாங்க. இத்தாலிய தேனீக்களோட பெட்டி சைஸு, ஃப்ரேம் சைஸ், அப்புறம் அந்த தேனியோட சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஆனால் அது நம்ம தட்பவெட்ப நிலைக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறதுனாலையும், இது நம்ம லோக்கல் பிரீட் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இந்திய தேனீக்களுக்கே தான் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
இந்திய தேனீக்கள் வந்து நம்மளுடைய தட்பவெட்ப சூழ்நிலையை தாங்கி வளருது. கொஞ்சம் வறட்சியான காலங்களில் ப்ளஸ் வந்து மழைக்காலங்களில் கூட தாங்கி வளரக்கூடிய எபிலிட்டி அந்த இந்திய தேனீக்கு இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கீழே உள்ளது அதோட புழுக்களுக்கான அறை எல்லாமே இருக்கும். இப்போ மேலே உள்ளது தேனி பெட்டியில் இருந்து மட்டும்தான் நம்ம தேன் எடுப்போம். ஏன்னா அது வந்து உபரி தேனை அது சேகரித்து வச்சுருக்கோம். கடிச்சிட்டு அதை ஒரு சாக்லேட் மாதிரி மென்று சாப்பிட்டுட்டு துப்பிடலாம் நீங்கள். அதை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா டேஸ்ட். ஸோ இந்த மிஷின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கியர் டைப் உள்ள ரொட்டேட்டர் மிஷின் தான். இந்த ரொட்டேட்டர் மிஷினில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம உள்ள ஒரு தேனடையை வச்சு சுழற்றும் போது அந்த தேன் மட்டும் வெளியில் வந்து செதறும். தேன் அடை வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த தேன் அடையை திரும்பவும் கட்டுறதுக்கு எடுத்துக்கிற நேரம் வந்து அந்த தேனீக்கு மிச்சப்படும். நமக்கும் தேன் அறுவடை அதிகம், ரொம்ப சுலபமாக நிறைய தடவைகள் தேன் அறுவடை பண்ண முடியும் நம்ம. விவசாயிகளின் நண்பன் தேனீக்கள். ஒரு தேனீயோட எடை 100 மில்லிகிராம் தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய உற்பத்தியோ பல டன்கள். நம்ம டிரெக்டர் ஆர் ராகேஷ் சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க.